பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் ஆராதிக்கிற தேவன் ரொம்ப பெரியவர். சில நேரங்கள்ல நம்மளை நாமே தாழ்த்தி கொள்ளுகிறோம், நம்மளை நாமே குறைவாய் மதிப்பிட்டுக் கொள்ளுகிறோம். ஆனால் இந்த வேதம் நம்ம என்னவென்று சொல்லுகிறது, நமக்கு என்ன அந்த ரெஸ்பெக்டை கற்றுக் கொடுத்திருக்கிறார் தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு மத்தேயு 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். வார்த்தை கேட்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க விசேஷமானவர்கள். அழகாய் ஆண்டவரை பார்த்து மோசே சொல்றாரு, நான் எதனால விசேஷமானவன்? நீர் எங்களோடு கூட வருவதனால நாங்கள் விசேஷமானவர். அடைக்கலான் குருவிகளை பாருங்கள். ஆண்டவர் உருவாக்கின அந்த சின்ன குருவி, அந்த குருவி என்னைக்குனா சோர்ந்து உக்காந்து, என்னைக்குனா நாளைய தினத்தை குறிச்சு கவலைப்பட்டு, என்னைக்குனா கண்ணீர் சிந்தி எங்கேயாவது நீங்க பார்த்திருக்கிறீங்களா? எப்போதும் துள்ளி குதித்து கொண்டு, அது ஓடிக்கொண்டு விளையாடி கொண்டு மகிழ்ச்சியாய் கத்தி கொண்டு சந்தோஷமா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, அந்த குருவியை பாருங்க. அந்த குருவியை போஷிக்கிற ஆண்டவர் ரத்தம் சிந்தி மீட்ட உங்களை மீட்க மாட்டாரா? உங்களை பாதுகாக்க மாட்டாரா? உங்க தேவைகளை சந்திக்க மாட்டாரா? நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் பயப்படுறோம், சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் கவலைப்படுறோம், சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் உடைஞ்சு போகிறோம். எதிர்காலத்தை குறிச்ச கவலை, பிள்ளைகளை குறிச்ச கவலை, வியாபாரத்தை குறிச்ச கவலை, வேலையை குறிச்ச கவலை. தேவ பிள்ளைகளை, அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம். நீங்களும் நானும் விசேஷமானவர்கள். எதனால விசேஷமானவர்கள்? அவர் நமக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்திருக்கிறார். நமக்காக அவர் தன் ரத்தத்தை விலைக்கரையமாய் கொடுத்திருக்கிறார். நம்மை மீட்டிருக்கிறார், நம்மோடு கூட வருகிறார், நம்மை அழைத்து செல்லும்படி நமக்கு ஒரு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். பிதாவிடத்துல பரிந்து பேசுகிறார், நம்மை பாதுகாக்கிறார், நம்மை தப்புவிக்கிறார், ஏந்துகிறார், சுமக்கிறார். இவ்வளவு காரியங்கள் அவர் நமக்கு செய்யறாரே, நாம விசேஷமானவங்க தானே. அப்புறம் ஏங்க பயப்படுறீங்க? ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதரனே, உங்களை பார்த்து தான் சொல்றேன். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து போயிருக்கிறீங்களா? பிள்ளைங்களை குறித்து பயப்படுறீங்களா? திருமண காரியத்தை குறித்து பயப்படுறீங்களா? கடனை குறித்து எந்த ஒரு காரியம், இனிமேல் பயப்படாதீங்க. குருவி, அடைக்கலாம் குருவி, சின்ன குருவி. அந்த குருவியை பார்க்கல நீங்க எத்தனை மடங்கு விசேஷமானவர் தெரியுமா? கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் மாற்றுவார். எல்லா சூழ்நிலையிலும் ஜெயத்தை தருவார். உங்கள் தேவைகளை சந்திப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குறைவுகளை நிறைவாய் மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கு கர்த்தர் செய்ய போறார். பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்களா? தைரியமா சொல்லுங்க, we are special. நாங்கள் விசேஷமானவர்கள். காரணம், கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். அவர் கிருபை எங்கள் மேலே இருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்களா? கண்களை மூடுங்க. அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆண்டவர் பேசும். பயத்தின் ஆவிகள் விலகட்டும், பயத்தின் ஆவிகள் விலகட்டும், சூழ்நிலைகள் மாறட்டும், ஜெயம் உண்டாகட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண்கள் திறக்கப்படட்டும். தகப்பன் அப்படி செய்கிறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.